வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாக்கியலட்சுமி நாடகத்தை பற்றி தான். அது இன்றைக்கி செலியன் கம்பின்றாப்புல ஜெனியை அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டார். அவர் ரொம்ப துள்ளுறாரு அவங்க அப்பா. அவரால் ஒன்றும் செய்ய முடியல, ஆனாலும் ஓவராக துள்ளுறாப்புல. அப்புறம் போய் கவுன்சிலர் வீட்டுக்கு போகிறாப்புல இந்த பாக்கியலட்சுமி. போய் கேட்கும்போது, என் பையனை விட்டுருங்க, நான் உங்கள் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குறேன், நீங்களும் வாபஸ் வாங்க, விட்டுறலாம் அப்படின்னு. கேட்கல. அந்த ஆள் குதிக்கிறான் கடந்து. அவன் பெரிய முதலமைச்சர் மாதிரி இருக்கு. எனக்கு தான் எல்லாமே இந்த உலகத்தில் நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணுங்கிற மாதிரி பேசுகிறாப்புல. ஆனாலும் இந்த கெஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உள்ளே வராரு. என்னையா நீ ஓவரா பண்ணிக்கிட்டு தெரியும், உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வருது, நான் என்ன செய்கிறேன் பாரு, அமைச்சர்கிட்ட சொல்லி என்ன செய்கிறேன் பாரு. அந்த ஆள் கத்திட்டு வெளியில் போகிறான். அப்போ இந்த ஊரெல்லாம் வம்பெடுத்து வச்சுருக்கான் போல அப்படின்னு இந்த செல்வி சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் வந்து இடத்துல வந்து தண்ணி வாங்கி குடிச்சிக்கிட்டு நிற்கும்போது ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கு. அமைச்சரும் அந்த கவுன்சிலரும் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் பார்த்துக்கிட்டு நிற்கும்போது அந்த ஒரு கார் வந்து நின்று அதில் வந்து கவுன்சிலர் கூட சண்டை போட்டார்ல ஒருத்தர், அவர் வந்து இறங்கி நின்று பார்த்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டா மன்னிச்சிருவாங்களா, இவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு மறுபடியும் காரில் ஏறி போகிறாங்க. போனவுடனே இந்த பாக்கியலட்சுமியும் செல்வியும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. எப்படியாவது அவர்கிட்ட போனால் அவர் நமக்கு வந்து சொல்யூஷன் சொல்லுவார் அப்படின்னு. எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி போகிறாங்க. போய் நிற்கும்போது அங்கே உள்ளேயே விடலை, அவங்க உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் அந்த கவுன்சிலர் வரான். கவுன்சிலர் வந்து, இங்கே எதுக்குமா வந்து நிற்கிற, உன்னை யாருமா இங்கே உள்ளே விட்டது, இங்கேயேம்மா நிற்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். நீ என்ன பண்ணாலும் உன் மையம் வெளியில் வரமாட்டான் அப்படி இப்படின்னு திட்டும்போது திருப்பி இந்தம்மா பேசி ஓ மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி பேசும்போது உள்ளே இருந்து எல்லாரும் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்தானே அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலர் கூட சண்டை போட்டு போனார். அவர் எல்லாரும் வெளியில் வராங்க. அப்புறம் அந்த கவுன்சிலர் சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டு போயிட்டாங்க. இவர் மட்டும் நிற்கிறாரு. நின்று என்னம்மா பிரச்சனை, எதுக்குமா அப்படி வந்திருக்கீன்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி நடந்ததை ஃபுல்லாக சொல்லும்போது, இருங்கம்மா நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன், நீங்கள் இங்கே நில்லுங்க, அமைச்சர் வரட்டும், வந்தவொடனே எல்லாம் நான் பேசிட்டு உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதே, இங்கே இல்லைங்க சொல்லிட்டு போயிட்டார். பாக்கியலட்சுமியும் செல்வியும் அங்கேயே நிற்கிறாங்க. அப்புறம் அதோட தொடரும் போட்டாங்க. நாளைக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சு இந்த பையனை வெளியில் கூட்டிகிட்டு வரும் இந்த அம்மா. இதுக்கு நடுவில் ஜெனியை வேற போய் பார்க்குறாங்க. இவங்க பார்த்து இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே செலியனை நான் வெளியில் கூப்பிட்டு வருவேன், இது உறுதின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி வெளியில் வராங்க. அவங்க தான் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வருவாங்களே, அது பெரிய ஆளாச்சே, வெளியில் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வணக்கம்.